விசிட்டிங் கார்டு இல்ல, அடிக்க சொல்லியிருக்கேன் டைரக்டர் சார் கிட்ட. வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்குறேன். கண்டிப்பா கிளினிக் வாங்க. அவங்ககிட்ட கேட்க ஃபீட்பேக்கே கூட எனக்கு டைம் கிடைக்கல. இந்த வாட்டி நான் படம் பார்க்கல, ஆனால் எல்லாரும் பார்த்துட்டாங்க. அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அது நானா சொல்கிறாங்கல்ல, நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இல்லை, நான் நடிச்சேன். படம் சூப்பராக இருக்குங்க. அது வந்து ஆல் டுகெதர் எனக்கு தெரியும். அதை தாண்டி ஒரு ஆக்டராக மோஸ்ட் ஆஃப் த மூவியில் அதை கேரி பண்ணி கொண்டு போயிருக்கேன்னா திக்குன்னு இருக்கும்ல, நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் அந்த நம்பர் வந்து போர்டில் இருக்கிறத பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருப்போமா மாட்டோமான் இருக்கும். ஸோ பர்சனலாக இது சொல்கிறேன். அந்த மெசேஜ் என்னன்னு சொன்னாங்களா? நல்ல மெசேஜ்ன்றாரு. மேட்ரு என்னன்னா அந்த மெசேஜ் எனக்கு உங்களுக்கே தெரியாதா? நான் படம் பார்க்கலங்க, சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து படம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்க சொல்லுங்க. விசிட்டிங் கார்டு இல்ல, அடிக்க சொல்லியிருக்கேன் டைரக்டர் சார் கிட்ட. வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்குறேன். கண்டிப்பா கிளினிக் வாங்க. ஆண்களுமா கிளினிக் ஆண்களை எப்படிங்க கூப்பிடுவீங்க? பெண்களை வேலைக்கு வச்சிருக்கேங்க. ஓகேவா? பிராங்க் வந்து ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்ப் அப்படின்ற ஒரு பிராண்டு தான். ஏன்னா இந்த காலத்துல வந்து ஒரு நல்ல பேனர் கிடைக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ சார் வந்து ஆல்ரெடி ராம் சார் கூட படம் நிறைய தரமான படம் கொடுத்துருக்காரு, நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த பேனர் அட்ராக்ட் ஆகிதான் ஓகே, நம்மள வந்து ஒரு தப்பான படத்தை எடுத்துட்டு போய் சேர்த்துட மாட்டாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். ஆஃப்டர் பிபி ஸ்கிரீனுக்கு அடுத்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வந்திருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஆக்சுவலாக 2வது படம் எனக்கு ஸ்க்ரீனில் நான் ஒரு லீடில் நடிச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் படம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ஸோ முதல்ல வந்து கற்றுப்போம் என்ன ஸ்க்ரீனில் வர்றதுன்னா எப்படி எதுன்னு கற்றுப்போன்ட்டு. இந்த படம் வந்து சரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்காக நான் கொடுத்த ரோலை வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ப்ளஸ் இந்த படத்தோட மெசேஜ் இருக்குல்ல, இது என் மூலியமா போயிட்டு சேர்ந்தா எனக்கு சந்தோஷம்னு நினைச்சேன். முதல் ஆக்டர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் வாங்கணும்னு நினைச்சேன். அது இந்த படம் கொடுக்கும்னு நம்புறேன். உள்ள ஆக்சுவலா ஒரு நாளைக்கு வந்து எப்படி ஒரு 2 hours ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஒரு 1 hour ஓடினேன். 1 hour வந்து இருக்கிற சிலிண்டரு, சேரு, அம்மிக்கல், எரியூட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு ஹை கார்ப் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணேன். லோ கார்ப் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட இன்டேக் வந்து பாதியாக குறைச்சிக்கிட்டேன். என்ன இருந்தாலும் வெளியே போனால் ஒல்லியாக கூட போகலாம், தொப்பையோட போனால் ட்ரெஸ்ஸு செட் ஆகாது அப்படின்ட்டு ஒரு கான்ஷியஸ் தான். ஏன்னா ஒரு 18 வயசுல ஆரம்பித்தேன் மாடலிங், அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன், அது விட முடியாது. அப்படியே ரொம்ப ஃபயராக இருந்துச்சு மூவி வந்து. ஸோ மூவி பேர் மாதிரி அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மாதிரி எல்லாரும் வந்து சொல்கிறாங்க படம் எப்படி இருக்குன்னு, உங்களோட ஃபீல்? இல்லை, என்னோடய முதல் படம் வந்து எனக்கு வந்து இவ்வளோ பேர்கிட்ட காட்டுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. போன வருஷம் டிசம்பர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. 2ஆம் தேதியிலேருந்து மழை. ஓகே. ஸோ அதுலேருந்து வந்து தேட்டர்லேருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு படத்தை. பட் பார்த்தவங்கலாம் நல்லா இருக்குன்னாங்க. இப்போது எனக்கு வந்து அவங்ககிட்ட கேட்க ஃபீட்பேக்கே கூட எனக்கு டைம் கிடைக்கல. இந்த வாட்டி நான் படம் பார்க்கல, ஆனால் எல்லாரும் பார்த்துட்டாங்க. அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அது நானா சொல்கிறாங்கல்ல, நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இல்லை, நான் நடிச்சேன். படம் சூப்பராக இருக்குங்க. அது வந்து ஆல் டுகெதர் எனக்கு தெரியும். அதை தாண்டி ஒரு ஆக்டராக மோஸ்ட் ஆஃப் த மூவியில் அதை கேரி பண்ணி கொண்டு போயிருக்கேன்னா திக்குன்னு இருக்கும்ல, நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் அந்த நம்பர் வந்து போர்டில் இருக்கிறத பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருப்போமா மாட்டோமான் இருக்கும். ஸோ பர்சனலாக இது சொல்கிறேன். ஸோ எல்லோரும் வந்து அந்த கேரக்டராக நல்லா பண்ணியிருக்கேன், சட்டிலாக இருக்குது, ரியலாக இருக்குன்றாங்க. இதே மாதிரி இப்போ படம் பார்த்த ஆடியன்ஸ் மாதிரி தேட்டருக்கு போய் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே இதே கருத்து சொல்லி படம் நல்லா இருக்குது அப்படின்னு அப்புறம் நம்ம படத்தில் வச்சுருக்க சோஷியல் மெசேஜ் வந்து எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா படத்தில் நடித்த மாதிரியும் ஆச்சு, நாட்டுக்கு நம்மளால் ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரியும் ஆச்சு. ஆனால் ஒன்று இதுக்கப்புறம் இந்த படம் பார்க்குறவங்க யாருமே வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் போக மாட்டாங்க. அதுக்காக ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபிசியோ டாக்டர் எல்லாருக்கிட்டையும். ஃபிசியோ டாக்டர்னோட எனக்கு ஞாபகம் வருது, கூட்டத்தில் எல்லாருமே போயிட்டு இருக்கப்போ உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கும் என்ன சம்பந்தம்? விசிட்டிங் கார்டெலாம் கேட்குறாங்களே. இல்லைங்க, ஒரு பேங்க் லாக்கரில் வந்து விசிட்டிங் கார்டு வச்சுருப்போம். அது வந்து எப்படி வந்து அந்த பேங்க்குக்கு தெரியாமல் கொள்ளடிக்கிறேன்றது தான் கதை. ஓ சரி, ரைட்டு. நான் படம் பார்க்கலன்னு எல்லாம் ஃபுல்லாக பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். படம் பார்க்காம தான் நீ இவ்வளோ ரிவ்யூ ரிவ்யூ எடுக்கிறவங்க படம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரியுங்களா? அவங்களோட ரிவ்யூஸ்லாம் பார்த்து
பார்த்து நான் அடுத்து போய் கண்டிப்பாக உள்ள பார்ப்பேன். நடிச்ச நானே சொல்கிறேன் இதாங்க. இல்லை படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்குமே இப்போ அதை பார்க்கணுங்கிற ஒரு தாட் தான் வருது. டிசம்பர் 20 கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்க்குறேன் சார். உங்களை டேக் பண்ணுறேன், உங்களை ஐடியில் நான் மென்ஷன் பண்ணுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். ஸோ இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் பிரதர். ஸோ வந்து மூவியில் 4 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட கம்ஃபர்டபுள் ஜோன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி பிரதர் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் இல்லை அவங்க வந்து எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து அவங்க கொடுக்கலன்னா என்னால் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. நம்பிக்கை வச்சு அவங்க நடித்தாங்க. இப்போ நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா அது காரணம் வந்து அவங்க தான். நீங்கள் இதுக்கு மேலே வந்து ஓகே அவரோட நடித்தது எப்படி இருந்துச்சு நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். நானே என்னை வந்து புகழ்ந்துக்க முடியாது, இல்லை அவங்களையும் புகழ முடியாது. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி சீன்ஸ் வந்து படத்தில் இருக்குது. பட் உங்கள் முன்னாடி சொல்லி தெய்வங்களா ரொம்ப நன்றி. ஓகே பிரதர். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து படத்தை பார்ப்பாங்க. இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவல் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அந்த மெசேஜ் என்னன்னு சொன்னாங்களா? அந்த மெசேஜ் வந்து அதான் சொன்னாங்க, ஃபிசியோ, அந்த டாக்டர், ஸோ அப்யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ். ஐ எம் கரெக்ட்? நீங்கள் எனக்கு கொடுத்தது நல்ல மெசேஜ்ன்றாரு. இது ஒரு நல்ல மெசேஜ். என்னன்னா அந்த மெசேஜ் எனக்கு உங்களுக்கே தெரியாதா? நான் படம் பார்க்கலங்க. ஓகே ஓகே. எல்லாருமே உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன். எல்லாருமே கேட்டு பார்த்து படத்தை என்ஜாய் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ. ஆக்சுவலி இது என்னோட மிகப்பெரிய புது அனுபவம். ஓகே. ஸோ நான் 6 படம் முடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படமாக ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் படங்கிறது நம்மளுக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸைட்மெண்ட்டோடு வருவோம். இங்கே வந்தோன்னே இங்கே உள்ள சத்தம், இந்த கூச்சல், இவங்க படம் நல்லா இருக்குன்னு சொன்ன இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம், அப்படி பட்டர்ஃப்ளைல நிறைய மறந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு பேசாமல் இருந்தேன். நானுமே இன்னும் பார்க்கல. கண்டிப்பாக பார்க்கலாம் மேம். எல்லாருமே உட்காந்து டீமாக. ஸோ இன்னுமே இந்த அப்யூஸ் பண்ணுற மாதிரி கேரக்டர்லாம் நம்ம சொசைட்டியில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதை பற்றி கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து எனக்கு எவ்வளோ பேர் இந்த பொண்ணுங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் நிறைய பேர் வந்து வெளியில் சொல்கிறது இல்லை. எல்லாமே உள்ளுக்கே வச்சுட்டு அவங்களுக்குள்ளேயே அப்படியே குலுங்கி புழுந்து அந்த மாதிரி அவங்க அதுக்குள்ளேயே இருந்துக்கிறாங்க. ஸோ என்ன இருந்தாலுமே வந்து என்ன பிரச்சனை நடந்தாலுமே கேர்ள்ஸ் வந்து வெளியில் ஃபேஸ் பண்ண தெரியணும், தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து எல்லாத்தையும் சமாளித்து நம்ம மேலே வர முடியும். சொல்லி தெளிவாகணும். கேர்ள்ஸுமே வந்து எதுக்குமே பயப்படக்கூடாது. எதுனாலும் ஃபேஸ் பண்ணி பார்த்துக்கலாம், என்ன நடக்க போகுதுங்கிற அளவுக்கு தைரியமாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஓகே மேம். ஸோ வந்து பாலா பிரதரோட உங்களோட காம்பினேஷன் வந்திருக்கு. ஸோ ஷெடியூல்லாம் எப்படி இருந்துச்சு? ஷூட்டிங்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? உண்மையே சொல்லணும்னா இந்த செட்டு வந்து என்னால் மறக்கவே முடியாது. இந்த டோட்டல் க்ரூ பயங்கர ஒரு ஃபேமிலி மாதிரி. இப்போ நார்மலாகவே எல்லா படமுமே ஒரு ஒர்க் பண்ணக்குள்ள ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணுவோம். பட் இருந்தாலும் இந்த படம் முடியக்குள்ள ஐயோ இந்த க்ரூவே இப்போ விலகி போகுதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. பயங்கர கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, என்ன சொல்கிறது, ரொம்ப அழகாக ட்ரீட் பண்ணாங்க. என்னால் மறக்கவே முடியாது. டோட்டல் க்ரூ, ஏடிஸாக இருக்கலாம், அது கேமராமேனாக இருக்கலாம், சார் ஜேஎஸ்கே சாராக இருக்கலாம், கூட நடித்த பாலாவாக இருக்கலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இதில் சீன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கதை சொல்லக்குள்ளே நான் கொஞ்சம் உண்மையாகவே பயந்தேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி சீனெல்லாம் நம்ம பண்ணதில்லை, இந்த மாதிரி இன்டிமேட் அப்படி இப்படிங்கிறாங்களே, கொஞ்சம் ஏதாவது கண்டென்ட்டுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு எந்த படம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போது நம்மளுக்கு சொல்லவே முடியாது. ஒருவேளை இது ரிலீஸ் ஆச்சுன்னா ஆடியன்ஸோட அவங்களோட புரிதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனால் சொல்லப்போனால் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அதே டைமில் கூட நடித்த பாலாவுமே சரி, ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் தான் நாங்கள் படமும் நடித்து முடித்தோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த டீம் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. கண்டிப்பாக. ஃபைனலி ஆர் யூ ஹாப்பி மேம்? ரொம்ப ஹாப்பி. ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ எல்லாமே ஜூன்னு போட்டாங்க. தேட்டர்ஸில் எப்படி வரப்போன்னு பார்க்க போகிறோம். என்னோட சார்பில் படம் மிகப்பெரிய வெற்றி. என்னுடைய வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச்.